பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ், இன்று தமிழகம் வரும் அமித்ஷாவின் திட்டங்கள் என்னென்ன? தற்போது இருக்கும் அரசியல் சூழல்ல அவரோட வருகை எவ்வாறு பார்க்கப்படுகிறது? அதாவது இன்று ஒரு நாள் பயணமாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா சென்னை வருகிறார். சென்னையில் இருக்கக்கூடிய கோல்டன் ரெசார்ட் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆரில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் ரெசார்ட்டில் அவர் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார் முதல் முறையாக. அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் அமித்ஷா வருகையானது இருக்கிறது. முதலாவதான கூட்டமானது சரியாக 12:30 மணி அளவில் இங்கே கோல்டன் ரெசார்ட்டில் மக்களவை தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் மாநில குழு சார்பாக அவர்கள் பேச இருக்கிறார்கள். அந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதன் பின்னராக உணவு இடைவேளை 2 மணியிலிருந்து 3:30 மணி வரை இருக்கிறது. 3:30 மணி அளவில் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு 2 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளுக்கு என 80 பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பாளர்களை சந்திக்கிறார் அமித்ஷா. அதன் பின்னராக 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரை 1 மணி நேரம் ஆர்எஸ்எஸ்ஸின் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களது ஒத்துழைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் பேச இருக்கிறார். அந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டமானது, அதாவது 16,000 பேர் கலந்திருக்கக்கூடிய சக்தி மற்றும் மகாசக்தி அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இவர்கள் யார் யார் என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 60 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 5 வாக்குச்சாவடிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் இந்த 16,000 பேரும். அவர்கள் இந்த மகாசக்தி கேந்திரம் மற்றும் சக்தி கேந்திரம் ஆகியவர்களை ஒன்றிணைத்து 16,000 பேர் பங்கேற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்தியில் இவர் உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பூத் வாரியாக மக்களை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த கூட்டத்தில் அவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். அந்த கூட்டம் முடிந்த பின்னராக இரவு 8:30 மணியிலிருந்து 9:15 மணி வரை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த மாநில நிர்வாகிகளை சந்திக்கிறார். அதன் அடுத்தபடியாக 9:15 10:15 வரை அமித்ஷா அவர்கள் இங்கே அந்தமானில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கிறார். இதுதான் அவரது பயண திட்டமாக இருக்கிறது. இன்று இரவே அவர் உடனடியாக புறப்பட்டு நேரடியாக டெல்லி செல்கிறார். இதுதான் அவரது பயண திட்டமாக இருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் போடப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடியவர்களுக்கு அடையாள அட்டையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊடகத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த அடையாள அட்டையானது பாரதிய ஜனதா சார்பில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டையில் இருக்கக்கூடிய பெயர்களும் அதற்கு இருக்கக்கூடிய அடையாள அட்டைகளும் உறுதியாக இருக்கும் பட்சத்திலேயே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதை தவிர வேற யாராவது இருந்தாலோ அல்லது சந்தேகத்துக்குரிய நபர்கள் இருந்தாலோ அவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். காவல்துறையினரின் பாதுகாப்பும் இந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் தொடர்ச்சியான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமித்ஷாவின் வருகையை மட்டும் எதிர்க்கட்சிகள் மட்டும் அல்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளும் உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது தேசிய அளவில். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ் பிரபு.